அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா கறி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கறி ரொட்டினா எப்படி இருக்கும்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறீங்க. முஸ்லீம் வீடுகளில் ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த கறி ரொட்டி பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கறி ரொட்டிக்கு வந்து நார்மல் புரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரியே மைதா மாவுலாம் பிசைஞ்சு வச்சு நல்லா விசிறி மாவை திரட்டி வச்ச பிறகு அந்த மாவுக்குள்ளார ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுக்கு பேர் தாங்க கறி ரொட்டி. அந்த ஸ்டஃபிங் வந்து ஆட்டுக்கறி வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் மசாலாவெல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை அந்த புரோட்டாக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி வச்சு செய்கிறதுக்கு பேர் தான் கறி ரொட்டி. அந்த ட்ரெடிஷ்னல் கறி ரொட்டியையே நான் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கறி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 1.5 டம்ளர் வந்து ஃப்ரெஷ் கவுஸ் மில்க் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் அதே டம்ளர் ஆட்டியே 1.5 டம்ளர் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான மைதா மாவை பார்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இந்த அளவு மாவுக்கும் பாலுக்கும் 3 முட்டை எடுத்துக்கோங்க. அந்த 3 முட்டையை வந்து உடச்சி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே பெரிய சைஸு மிக்ஸி ஜாருக்குள்ளார உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் புரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி மாவு வந்து கை வலிக்க பிசைய போகிறதில்ல. மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைச்சி மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்குள்ளார. இந்த முட்டையோடு சேர்த்து நான் சொன்ன அளவில் மைதா மாவையும் பாலையும் தேவைப்படும் அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளார பெரிய சைஸு மிக்ஸி ஜாருக்குள்ளார போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 2-3 தடவை நல்லா மிக்ஸியை ரன் பண்ணி மாவை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நுரை வர அளவுக்கு மாவு அரைச்ச பிறகு நான் எக்ஸ்ட்ராவாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரண்டியாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணி ஊற்றின பிறகு மிக்ஸியை போட்டு ரன் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா மிக்ஸி ஜார் வந்து கொள்ளாது. அரைக்கிறப்ப தண்ணியெல்லாம் மாவெல்லாம் வெளியில் தெரிச்சிரும். அதனால தண்ணி ஊற்றின பிறகு கரண்டியாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காட்டிகிட்டு இருக்கிற அளவுக்கு நல்லா தண்ணியாக தளர மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு கரைச்சி ரெடி பண்ணி வச்ச பிறகு ஒரு நான்ஸ்டிக்கு பெரிய தோசைக்கல்லில் தோசையாக ஊற்றி வாத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான்ஸ்டிக் தோசைக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக மாவு பரவுற மாதிரி நல்லா தோசையை வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய. கொஞ்சம் இதுக்கெலாம் வந்து நிறைய எண்ணெயே தேவைப்படும். எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் வந்து தோசை வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கத்தையும் நல்லா வேக விட்டு தோசையாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவில் மாவுக்கு 9லேருந்து 10 ரொட்டி வந்துச்சு, 10 தோசை வந்துச்சு. இந்த ஈஸியான மெத்தடில் நம்ம எல்லாருமே செய்யலாம். இந்த இஃப்தார் டைமுக்கு ரொம்பவே சூட் ஆகும் இந்த கறி ரொட்டி. டைம் ரொம்ப சேவ் ஆகும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மாவு பிசையாமல் இந்த மாதிரி தோசையாக வாத்து எடுத்துக்கிட்டு சைட் பை சைடு வந்து இந்த தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே சைட் பை சைடு ஸ்டஃபிங்கையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டைம் மிச்சமாகும் நோன்பு நேரத்தில். இதோட ஸ்டஃபிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு part 2 வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறது, முழுசாக கறி ரொட்டி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். part 2 வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.